ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்கொயர் கியூப் குட்டீஸ் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சின்ன ஆர்கனைசேஷன் மீட்டிங் தான் பார்க்க போகிறோம். வீட்டில் ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம வீட்டில் அங்கங்கே வந்துட்டு பென்சில், எரேசர், ஷார்ப்னர், கரையான்ஸ் அந்த மாதிரி ஏகப்பட்ட திங்ஸை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்க முடியும். ஏன்னா அவங்க அங்கங்கே போட்டுருவாங்க. ஸோ அதை எப்படி ஆர்கனைசேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. பொதுவாக ஆர்கனைஸ் பண்ணாலும் சரி, இல்லை டீக்ளட்டர் பண்ணாலும் சரி, மொத்தமாக எல்லா பொருளையும் ஒரே இடத்துல கொண்டு வந்து வச்சுட்டு எது வேணும் எது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டோம்னா தான் நம்மளுக்கு கொஞ்சம் கிளியராக அதை ஆர்கனைஸ் பண்ண மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒன்று ஒன்றா செப்பரேட்டாக தனித்தனியாக எடுத்துகிட்டு இருந்தோம் அப்படின்னா எது எங்கே வச்சோன்றது நம்மளுக்கும் மறந்துடும், இன்னொன்று கன்ஃபியூஸும் ஆகிடும். ஸோ அதனால் நான் பாக்ஸு, பாப்பாவோட பவுச்சு, எங்கெங்கெல்லாம் சேர்த்து வச்சுருந்தேன்னா எல்லாத்தையும் ஒரே இடத்துல கொண்டு வந்து எல்லாத்தையும் மொத்தமாகவே கொட்டி போட்டுட்டு பாக்ஸு, பவுச் எல்லாத்தையுமே எம்டி பண்ணி தனியாக வச்சுட்டேன். ஸோ அதில் பார்த்திங்கன்னா சிஸ்ஸரு, அப்புறம் பட்ஸோட கவரு நிறையவே அதில் உள்ளே இருந்துச்சு. பாப்பா எல்லாத்தையுமே எம்டி பண்ணிவிட்டு பார்த்தா இவ்வளோ ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் நம்ம வீட்டில் இருக்கா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ புதுசாக எதுவுமே வாங்க வேணாம், இதையே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் நான் எரேசர்ஸ் தான் கலெக்ட் பண்ணேன். ஏன்னா இருக்கிறதுலே நிறைய எரேசர்ஸ் தான் இருந்துச்சு. ஒயிட் எரேசர், கலர் எரேசர் எல்லாருமே எடுத்தேன். ஸோ எரேசரை கலெக்ட் பண்ணும்போது தான் எனக்கே தெரிஞ்சுது இவ்வளோ எரேசர் நம்ம வீட்டில் இருக்குது அப்படின்றது. ஸோ இந்த எரேசரை யூஸ் பண்ணணுன்னா இன்னும் ஒரு 3 இயர்ஸ்க்கு எரேசர்ஸே வாங்க தேவையில்லை அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஒரு கை நிறையவே வந்துருச்சு எனக்கு. எல்கேஜி படிக்கிற குழந்தைக்கு இவ்வளோ எரேசர்ஸ் வாங்கியிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் திங்க் பண்ணேன். எரேசர் கலெக்ட் பண்ணும்போது எனக்கு பலூனோட க்ளூ ஸ்டிக்கரும் கிடச்சிருச்சு. இதை வச்சு தான் டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ணுவேன். ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன். அப்புறம் இடையிலே கிடச்சிருச்சு. ஒரு எம்டி பாக்ஸ் எடுத்து அதில் எரேசர் எல்லாத்தையும் போட்டு வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு ஷார்ப்னர்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணேன். ஷார்ப்னஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. ஏன்னா கொஞ்சம் கம்மியானது எனக்கே நல்லா ஞாபகம் இருந்தது. மொத்தமாக ஒரே இடத்துல கொண்டு வரல. ஏன்னா எனக்குமே தெரிஞ்சிருக்காது இவ்வளோ எரேசர்ஸு, இவ்வளோ ஷார்ப்னர்ஸ் இருக்குது, பென்சில்ஸ் இருக்குது அப்படின்றது எனக்குமே தெரிஞ்சிருக்காது. ஆனால் உண்மையிலேயே நிறைய தான் இருந்தது. இப்போ இதை எல்லாத்தையுமே எடுத்து ஒரு பவுச், எம்டி பவுச்சில் போட்டு வச்சுட்டேன் நான். பாப்பாவுக்கு ஸ்கூலில் காம்படிஷன் அப்போ ரிட்டர்ன் கிஃப்ட்டாக நிறைய க்ரையான்ஸ் கொடுத்ததுனால க்ரையான்ஸோட பாக்ஸும் நிறைய இருந்தது. அப்புறம் இவங்க அப்பாவும் அவர் ஊர்லேருந்து வரும்போது அவரும் நிறைய க்ரையான்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அது ஒன்று ஓப்பன் பண்ணவே இல்லை. ஒன்று அப்படியே புதுசாகவே இருந்தது. இன்னொன்று கொஞ்சம் 1, 2 மட்டும் எடுத்து யூஸ் பண்ணாங்க. ஏன்னா அந்த கலர்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஓப்பன் பண்ணாத க்ரையான்ஸ் பாக்ஸ் எல்லாம் ஒரு எம்டி பாக்ஸில் போட்டுட்டு பாப்பாவுக்கு சார்ட் ஒர்க் எழுதுறதுக்காண்டி ஆல்ஃபா பென் வாங்கியிருந்தேன். அப்புறம் சிடி மார்க்கர் இது எல்லாத்தையுமே எடுத்து ஒன்றா அதே பாக்ஸ்லேயே போட்டு வச்சிட்டேன். அப்போ தான் எடுக்கும்போது அது தேவைப்படும் அப்படின்றதுக்காண்டி அதிலே வச்சுட்டேன். அப்புறம் என்னோடய பெயிண்ட் நிறைய இருந்தது. ஸோ அந்த பெயிண்ட்டு தான் முதல்ல கலெக்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். பெயிண்டெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டேன். பட் ப்ரஷ்ஷு தான் காணோம். 2 ப்ரஷ்ஷு மட்டும்தான் இருந்தது, வேறு எந்த ப்ரஷ்ஷும் இல்லை. அதையும் சேர்த்து அந்த பெயிண்ட் பாக்ஸோடையே வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு பென்சில்ஸ் தான் கலெக்ட் பண்ணேன். பென்சில் எல்லாமே பார்த்திங்கன்னா லென்த்தாக இல்லை, எல்லாம் ஷார்ட்டாக இருக்கிறது, டபுள் சைடு ஷார்ப் பண்ணது, இந்த மாதிரி தான் நிறைய இருந்தது. பென்சில் டோட்டலாக கலெக்ட் பண்ணால் என் ஒரு கை ஃபுல்லுமே வந்துருச்சு. இதையே இந்த இயருக்கு ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட் டைம் பாப்பாவுக்கு நாங்கள் பென்சில் பாக்ஸ் மாதிரி பென்சில்லே வாங்கி கொடுத்துருந்தோம். ஆனால் பாப்பா அதை யூஸ் பண்ணல. ஆனால் ஸ்டிக்கர் மட்டும் கிழிச்சிருந்தாங்க. நான் பென்சில் எல்லாமே அதுக்குள்ளேயே போட்டு வச்சிட்டேன். அப்போ தான் நம்ம டக்குன்னு எடுக்க முடியும் அப்படின்றதுக்காண்டி அதிலே வச்சுட்டேன். நெக்ஸ்ட் கலர் பென்சில்ஸ் நிறையா இருந்தது. ஸோ கலர் பென்சில்ஸை ஃபுல்லாகவே கலெக்ட் பண்ணேன். ஒரே கலர் 3 டைம்ஸ் 4 டைம்ஸ் கூட இருந்தது. சில கலர்ஸ் எல்லாம் காணவே காணோம். இது எல்லாத்தையுமே ஒரு எம்டி பவுச்சில் போட்டு அதையும் தனியாக வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு ஸ்கெட்சு தான் கலெக்ட் பண்ணேன். ஸ்கெட்சுக்கு கேப் அதிகமானதுக்கு இல்லை, இருந்தாலும் பரவாயில்லன்னு எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் டேமேஜ் ஆனதை இன்னொரு தடவை டீக்ளட்டர் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காண்டி எடுத்துகிட்டு ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன். இது டபுள் சைட் பாக்ஸ் அப்படின்றதுனால ஒரு பக்கம் ஸ்கெட்சு வச்சுட்டு இன்னொரு பக்கம் க்ரையான்ஸ் வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காண்டி க்ரையான்ஸ் எடுத்துட்டேன். ஆனால் இந்த க்ரையான்ஸ் தாங்க அப்பா வீடு பூரா கடந்தது. இந்த க்ரையான்ஸ் தான் குட்டி குட்டியாக உடஞ்சி எல்லாத்தையும் அள்ளி போட்டு வச்சுருக்கேன். என்னைக்காவது ரஃபாக ஒர்க் பண்ணுறதுக்கு கேட்டாங்கன்னா எடுத்து கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் டிரான்ஸ்பரன்ட் ஸ்கேல் ஒரு 3 இருந்தது. ஸோ அதையும் எடுத்து வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்னோடய லெட் பென் நிறைய காணான்னு தேடிட்டு இருந்தேன். இப்போ தான் பாப்பாங்களோட ஸ்டேஷ்னரி ஐட்டமில் இருந்தது தெரிஞ்சுது. அதை எடுத்து இன்னொரு பவுச்சை மட்டும் எனக்கு தனியாக வச்சுக்கிட்டேன். ஸ்டாப்லர் பென்னு, பெவிஸ்டிக்கு இதெல்லாம் என்னோடய பவுச்சில் வச்சுக்கிட்டேன். ஏன்னா பாப்பாங்களுக்கு அது தேவையில்லை, மேக்ஸிமம் நம்ம தான் யூஸ் பண்ணுவோம். அதனால் நானே வச்சுக்கிட்டேன். ஷார்ப்னர் வச்சுருந்த பவுச்சிலேயே எரேசரையும் எடுத்து வச்சிடலாம் அப்படின்ட்டு அதே பவுச்சில் இன்னொரு போர்ஷன் இருந்தது. அந்த போர்ஷனில் எரேசர் எல்லாத்தையுமே எடுத்து ஃபில் பண்ணியாச்சு. இனிமேல் எடுக்கும்போது எந்தெந்த பவுச்சில் இருக்குன்னு ஞாபகம் வச்சுட்டா போதும், எடுத்து கரெக்டாக கொடுத்துக்கலாம் அப்படின்றதுக்காண்டி எடுத்து வச்சுட்டேன். ஃபைனலி எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிட்டேன். ஜஸ்ட்டு ஸ்லேட் பென்சில்ஸ் மட்டும்தான் இருந்தது. ஸோ அந்த ஸ்லேட் பென்சிலை தனியாக ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன். ஃபைனலி நீட்டாக ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸை அரேஞ்ச் பண்ணி முடித்தாச்சு.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.